Good evening friends. இன்னைக்கு நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு 167 பாயிண்ட்ஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. 22,570 அதான் நிஃப்டியோடைய க்ளோசிங் ப்ரைஸு. 22,570 பாருங்கள், டே ஃப்ரேமில் பார்க்கலாம். 22,570. நான் நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. 22,530 கிராஸ் பண்ணிச்சுன்னா அப்வேர்டுக்கு ஒரு ஸ்மால் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி தான் தெரியுது. 22,570 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டில் நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ரீடெஸ்ட்டாக கூட ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம இன்னும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்கு இதுவரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தா தெரியும். 22,700 22,700 இன்றைக்கி எவ்வளோ போச்சு? ஹையஸ்ட் 22,625. 22,700 வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் கன்ஃபர்மேஷனுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வந்து 22,779. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 22,626 வந்து டுடே ஹை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான். கேப் டவுன் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு 167 167 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். இங்கே வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு 6 days கூட வரையலாம். இந்த ட்ரெண்ட் லைன் என்றைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இந்த நெக் லைனையும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக் லைனையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தான் இந்த நெக் லைனும் பிரேக் ஆச்சு, டவுன் ட்ரெண்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை பண்ணிச்சுன்னா we can go for a CE கால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 25 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து இந்த கேப்பையும் ஃபில்லப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணும்போது நம்ம கால் போயிருந்துருக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 12:45 வந்திருக்குது. ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது பாருங்கள், இந்த லைனுக்கு மேலே 9:45 கேண்டில் இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஆனால் க்ளோஸ் வைக்கல. அடுத்தது அதுவும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, க்ளோஸ் வைக்கல. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணும்போது 9:55க்கு வாங்கியிருந்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்கள், 9:55, அதாவது 22,450 CE. 9:55க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 46 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 85 உடனேயே அடுத்த கேண்டில்லையே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு இது. ஆனால் நான் அதில் என்ட்ரி ஆகலை. ஆக்சுவலாக நான் என்ட்ரி ஆனது வந்து நான் வெளியில் போயிருந்தனால அந்த காலை நான் அந்த இதை எடுக்க முடியல. அந்த கால் நான் என்ட்ரி ஆகலை. ஆனால் நான் வந்து இதில் என்ட்ரி ஆனேன். 12:45க்கு என்ட்ரி ஆனேன். அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. நான் 42ல் என்ட்ரி ஆனேன். ஸ்டாப் லாஸ் 32 வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டார்கெட் 67 பண்ணேன். 67 வந்தால் உடனே நான் வந்து ஆக்சுவலாக அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய டார்கெட் என்றைக்குமே 1:2 தான். அப்புறம் ஒரு ட்ரேடு தான் நான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 85 வரையும் இன்றைக்கி போயிருக்குது. திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 206 வரையும் அது போயிருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது.
ஏன்னா மார்க்கெட்டை வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தெரியுது. மார்க்கெட்டு திடீர்னு ஸ்பைக் வருது. இன்றைக்கி கூட எக்ஸ்பைரி டேலாம் ரொம்ப டேஞ்சர்னால நான் வந்து 67லேயே வெளியில் வந்துட்டேன். ஆனால் அது பார்த்தா திரும்ப கன்சால்டேட் ஆகிடுச்சு. கன்சால்டேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைக் தெரியும் பாருங்கள். சடன் ஸ்பைக் வந்துட்டு திரும்ப செல்லிங் நடந்திருக்குது பாருங்கள் இந்த இடத்துல, இந்த கேண்டில் 1255 கேண்டில். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம்? நாளைக்கு வந்து 22,000 நான் சொன்ன மாதிரி 22,700 நியர் 22,700 வந்து 700 ஒரு நிமிஷம் இருங்க. 22,000. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து 30 மினிட்ஸில் ஒரு பேரலல் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் 1 2 தடவை டச் ஆகிருக்கு. இந்த லைனில் ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் வந்து 1 2 3 4 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இது மேபி ஒரு ரீடெஸ்ட்டாக கூட இருக்கும். இந்த இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி நீங்கள் 700 டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு கால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இதில் கூட நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த லைனில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த லைன் ஒன்று இருக்குது. $22,625 ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,625. இதை வந்து பிரீச் பண்ணிச்சுன்னா இதை வந்து பிரேக் அவுட் நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்போதுமே ரீடெஸ்ட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்றைக்குமே கால் என்ட்ரி ஆகணும். பாருங்க, இது வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து இந்த ஹையை உடைக்கும்போது கால் போங்க. 700 டார்கெட் பண்ணலாம். 700 22,700 இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 22,700 டார்கெட் பண்ணுங்கள். கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். அதுவே கேப் அப்பில் போச்சுன்னா 700 வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேப் அப்பாக இருந்ததுன்னா ரிவர்சல் போயிடலாம். இல்லாட்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா 22,779 இப்போ கேப் அப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது வாங்கணும். ஓகேங்களா? கேப் அப்பாக இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரீம் கேப் அப்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். எக்ஸ்ட்ரீம் கேப் அப்பாக இருக்குதுன்னா இந்த ஹை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது 22,780 ஆர் 22,800 வச்சுக்கோங்க. 800 பிரேக் பண்ணும்போது ஒரு ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம 22,900 இல்லாட்டி 23,000 நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.